அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் கருப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்ட இந்த ஒரு வேளையில் மும்பை நகரத்தின் தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன. புதன் இரவு 9:40 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல் தீவிரவாதிகள் குஜராத்தில் ஒரு படகில் வந்து இறங்கியதாகவும் அங்கிருந்து சிறு படகு மூலம் பாம்பே கேட் ஆஃப் இந்தியா முனையில் இறங்கி அங்கிருந்து மும்பை நகரத்துக்குள்ள பல இடங்களில் பரவி தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சியான நிலையாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை புதன் 9:40 மணிக்கு ஆரம்பித்த இந்த செயல் வியாழன் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள், மும்பை போலீசார்கள், நேஷனல் செக்யூரிட்டி என்று அழைக்கப்படும் NSC போர்ஸ் என்று மொத்த உறுப்பினர்களுமே மும்பையில் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய செய்திப்படி 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்ற பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு தீவிரவாதிகள் சில கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவும் மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடங்களை தற்போது இந்த படத்தில் காணலாம். இந்த இடங்களில்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பிரிந்திருப்பதாக மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகளின் வேட்டையில் ட்ரைடன் ஹோட்டலில் ஒரு தீவிரவாதி உயிரோடு பிடிபட்டான். இவனது பெயர் அபு இஸ்மாயில். பாகிஸ்தானில் பிரித்கோட் நகரை சார்ந்தவன் என தெரியவந்துள்ளது. மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதலில் அதிரடிப்படை தலைவர் கார்கரே சுட்டுக் கொல்லப்பட்டார். 13 போலீசார் பலியானதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட விஜய் சலஸ்கார் என்ற போலீஸ் அதிகாரி தீவிரவாதிகளில் நடந்த சண்டையில் உயிரிழந்ததாக மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் இதில் 2 பேர் அமெரிக்க உளவு பிரிவினர் என தெரிகிறது. இன்று காலை மத்திய அமைச்சரவை அவசரமாக கூடி 2 மணி நேரம் தீவிரவாதத்தை பற்றி விவாதித்ததாகவும் அதற்கு பின் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் பட்டேல் அவர்கள் இந்த தீவிரவாத செயலை கண்டிப்பதாக கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறிய தகவல்கள், மத்திய உள்துறை அமைச்சகம் செயல்படுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்றும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தீவிரவாதம் நடந்தாலும் உள்துறை கூறக்கூடிய 3 வார்த்தைகள், தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம், தீவிரவாதிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் அந்த மாநிலத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்ற இந்த ஒரு 4 வார்த்தைகளையே தீவிரவாதம் நடக்கும் போதும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் தீவிரவாதிகளுக்கு இந்தியாவில் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஊக்கப்படுவது ஒரு கொண்டாட்டமே ஏற்படும் என்று அவர் உள்துறை அமைச்சகத்தை கண்டித்திருக்கிறார். மண்டல் அறிக்கையை நடைமுறைப்படுத்திய இதர பிற்படுத்த சமூகத்திற்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற வழி செய்த முன்னாள் பிரதமர், சமூக நீதி காவலர் விஸ்வநாத் பிரசாத் சிங் என்கிற VP சிங் இன்று காலமானார். அவர் கடந்த சில மாதங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்று டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் காலமானதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்ததாக மத்திய பிரதேசத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் பங்கு சந்தை இன்று மூடப்பட்டது. காலையிலிருந்தே BSE, NSE போன்ற பங்குச்சந்தைகள் இன்று திறக்கப்படவே இல்லை. அங்கு தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் இந்த பங்குச்சந்தை மூடப்பட்டதாக மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே இலங்கை தமிழர் பிரச்சினை பற்றி
ஆழமாக கருத்து தெரிவித்ததாக பிரிட்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழ் ஈழத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தனது உரையில் மாவீரர் உரை நாளில் அவர் உலக நாடுகளும் இந்தியாவும் தன் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒருநாள் போட்டி கட்டாக்கில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னணியில் உள்ளது. இதற்கிடையில் மும்பையில் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலின் காரணமாக இங்கிலாந்து அணியினர் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து செல்ல இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தமிழகமே ஸ்தம்பிக்கும் நிலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய புயல் காரைக்காலில் கரை கடந்ததாகவும் அதிகபட்சமாக ஒரத்த நாட்டில் 66 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் மேகமூட்டங்கள் குறைந்திருப்பதும் தமிழகத்தில் மட்டுமே மேகங்கள் இருப்பதை காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.